இந்த அடிக்கடி எதற்கெடுத்தாலும் சட்டென்று கோபப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க தங்களுடைய அந்த கோபங்களை நியாயம் கற்பிப்பதற்காக என்ன சொல்லுவாங்கன்னா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். யார்கிட்ட நேர்மை இருக்குதோ அவங்க தான் அதிகமாக கோபப்படுவாங்க. நாங்க அதிகமாக எல்லோரின் மீது உரிமை எடுத்துக்கொள்கிறோம், அதனால எல்லோர் மீது கோபப்படுகிறோம் என்று சொல்லிக்கொண்டே அந்த கோப குணங்களை கைவிட மாட்டாங்க. அதனால அவர்கள் உறவுகளை இழப்பதுதான் மிச்சம். இந்த மாதிரியான நபர்கள் எதற்கெடுத்தாலும் ஒரு யதார்த்தமாக நடக்கக்கூடிய தவறுக்கே சட்டென்று கோபப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த விஷயத்துக்கெல்லாமா கோபப்படுறீங்க என்று நாம கேட்டா, நான் எல்லா விஷயத்திலும் நேர்மையாக இருக்கிறேன், பெர்ஃபெக்டா இருக்கேன், என்னை சுத்தி இருக்கிற யாரும் நேர்மையாக இருக்க மாட்டாங்க, அது என்னை கோபப்படுத்துகிறது, அறிவார்ந்த செயல்ல செய்ய மாட்டாங்க, பிறகு எப்படி நம்ம கோபப்படாம இருக்கிறது என்று அவர்கள் பதில் சொல்றாங்க. நீங்க சரியாக இருப்பதனால, நேர்மையாக இருப்பதனாலதான் கோபம் உடையவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, அதற்காக மட்டும் அந்த கோபம் அர்த்தமுடையதாக ஆயிராது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த உலகத்திலே ஆக நேர்மையானவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்களை விட ஒரு நீதிமானை பார்க்க முடியுமா? அவர்களை விட ஒரு நேர்மையாளரை பார்க்க முடியுமா? ஆனா ரசூலுல்லாஹ் எந்த இடத்திலும் கோபப்பட்டது கிடையாது. அல்லாஹுக்கு புறமான காரியங்களுக்காக மட்டுமே கோபப்பட்டு இருக்கிறார், தீனுக்காக மட்டுமே கோபப்பட்டு இருக்கிறார்கள். நான் மற்றவர் மீது அதிகமா உரிமை காட்டுறேன், அன்பு காட்டுறேன், அதனால கோபத்தை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்கள் யாரும் கிடையாது. அப்படின்னா கோபப்படுவதற்கு தகுதியான ஆள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி கேட்கும் போது, யா ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்க என்று சொல்லும் போது, கோபத்தை கைவிடுங்க என்றுதான் உபதேசம் செய்தாங்க. அல்லாஹும் யாரை விரும்புறான் அப்படின்னு சொன்னா, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வல் கர்ராய் வல் காலிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ். அல்லாஹ் சொல்றான், செல்வ நிலையிலும் வறுமை நிலையிலும் அவர்கள் தர்மம் செய்வார்கள், கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இந்த கோபத்தை அடக்கக்கூடிய அந்த குணமுடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். எனவே 1000 சாக்குப்போக்குகளை சொல்லி இந்த கோப குணத்தை கைவிடாமல் இருப்பதனால நாம் உறவுகளை இழப்பதுதான் மிச்சம். நம்ம சந்தோஷப்படுறதுனால உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுது, சிரிப்பதனால உடல்ல சில மாற்றங்கள் ஏற்படுது, கோபத்தினால நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது கிடையாது, தீமைதான் விளைகிறது. மருத்துவ ரீதியாகவும் மார்க்க ரீதியாகவும் கோபம் அறவே கூடாது. அல்லாஹ் ரசூலுடைய காரியத்திற்காக மட்டும் கோபப்படுவது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது.